பிக் பாஸ் மஞ்சரி அவர்களோட வீட்ல ஏராளமான பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படின்னும், அத பார்த்து மஞ்சரி பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த வைல்ட் கார்டா வீட்டுக்குள்ள போயிருந்தவங்க தான் மஞ்சரி. ரொம்பவே சூப்பரா அந்த கேம விளையாண்டுருந்தாங்க. சமீபத்தில தான் மஞ்சரி அந்த வீட்ட விட்டு வெளியே வந்திருந்தாங்க. வெளியே வந்திருந்த மஞ்சரிக்கு வெளியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்து இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க வீட்ட சுத்தி அவ்வளோ பொதுமக்கள் இருந்திருக்காங்க அவங்கள வரவேற்க. மஞ்சரி கார்ல போயிட்டு அவங்க வீட்ல இறங்குன உடனே, அங்க அவ்வளோ பேர் இருந்தத பார்த்து ஷாக் ஆகியிருக்காங்க. அங்க வந்திருந்தவங்க எல்லாமே வெடி வச்சு, தாரத்தப்பட்ட வச்சு, அவங்களுக்கு மாலை அணிவிச்சு பயங்கரமா வரவேற்பு பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அங்க வந்து நெறைய பேர் வந்து அவங்களுக்கு சால்வ குடுக்குறது, ஃபோட்டோ ஃப்ரேம் குடுக்குறது அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெறைய பேர் அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மஞ்சரி அவர்கள் பயங்கரமா எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது மஞ்சரி ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தாங்க. இங்க நெறைய பேர் என்ன நெகட்டிவ்னு சொல்றாங்க. வெளியில இது எப்படி போகுதோ தெரியல. ஒருவேளை வெளியிலயும் மக்கள் என்ன அப்படிதான் நினைக்கிறாங்களோ அப்படின்னு நெறைய டைம் இத சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. நம்ம பேரு வெளியில டேமேஜ் ஆகிருச்சோ அப்படின்னு மஞ்சரி பயந்துகிட்டே வந்திருந்தாங்க. ஆனா வெளியில ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் அவங்களோட ரசிகர்கள் குடுத்திருக்காங்க. இத பார்த்துட்டு மஞ்சரி பயங்கரமா ஷாக் ஆகி, எமோஷனல் ஆகி அழுதுருக்காங்க. குறிப்பா அவங்க அங்க இருந்த மக்கள்கிட்டயே என்ன இவ்வளோ பேரு ரசிப்பாங்க, இவ்வளோ பேருக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே ஏதாவது நடக்குமா அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியல. உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. நீங்க இல்லன்னா கண்டிப்பா நான் கிடையாது. உங்களால தான் நான் பிக் பாஸ் வீட்ல அவ்வளோ நாள் சர்வை பண்ணியிருந்தேன் அப்படின்னு அங்க வந்திருந்த மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றிய ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்லேருந்து வெளியே வந்திருந்த மஞ்சரிக்கு இப்படி ஒரு ஆரவார வரவேற்ப அவங்களோட ரசிகர்கள் குடுத்தத பார்த்து அவங்க மெய்சிலிருந்து இருந்து போயிட்டு அது அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லயுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போயுமே வெளியில ஒரு டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. மஞ்சரி அவர்களோட எலிமினேஷன் அப்படிங்கிறது டோட்டலி அன்ஃபேர். வீட்டுக்குள்ள இருக்க தகுதியே இல்லாத நெறைய பேர் இன்னும் உள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மஞ்சரி அவர்களோட எவிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் தனுஷ் அவர்களோட குபேரா படம் பிப்ரவரி மாசம் திரைக்கு வரதாக இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த படத்தோட ரிலீஸ் டேட் மாறி இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல கிடைச்சிருக்கு. சேகர் கமுலா அவர்களோட இயக்கத்துல ஆக்டர் தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா இவங்க 3 பேருமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்க படம் தான் குபேரா. அண்ட் இந்த ஒரு படத்தோட போஸ்டராக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், அண்ட் அத தாண்டி வெளிவந்திருந்த டீசராக இருக்கட்டும், ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. தனுஷ் அவர்கள் குறிப்பா பிச்சைக்காரன் கதாபாத்திரத்துல மிரட்டி இருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு இப்பவே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் பிப்ரவரி மாசம் திரைக்கு வரதாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்துல வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படம் பிப்ரவரி மாசம் வரப்போறது இல்ல அப்படின்னும், ஜூன் மாசம் தான் வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. தனுஷ் அவர்கள் இப்ப இட்லி கடை படத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீக் அப்படிங்கிற படத்துலயும் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 படங்களோட ஒர்க்ல ஒரு பிஸியா இருக்கிறதுனால கூட குபேரா படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.